Question number 7 என்ன சொல்லிக்கிறாங்க இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்செப்ட்ல. So y equal log of log 1 plus x uh, minus 2x by 2 plus x. 2 plus x. அவனே ரேஞ்ச் சொல்லிட்டான். எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் மைனஸ் ஒன்னில் இன்க்ரீசிங் ஆகும் ஸோ தட் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? அப்போ எக்ஸ் வந்து மைனஸ் ஒன்னில் என்னென்ன வேல்யூஸ் வரும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டிலாம் கேட்குதா, அவன் வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் மைனஸ் ஒன். அப்படின்னா என்ன ஆகும், இது வந்து மைனஸ் ஒன்று அப் டு இது வரைக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இது. சரிங்களா? அப்போ மைனஸ் ஒன் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னங்கிறான், இன்க்ரீசிங்கான்னு கேட்குறான். அதான் நான் சோதட் பண்ண சொல்லிக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது, இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக. ஸோ எது இருந்தாலும் நம்ம என்ன எடுக்க போகிறோம், கிவன் த ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல்னு கொடுத்துருந்தாலும் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கரெக்டாமா? அப்போ என்ன கொடுத்துக்கிறோம், லாக் ஆஃப் 1 + x minus 2x divided by 2 plus x. கரெக்டாக கண்ணு? Correct, sir. இப்போ என்ன பண்ண போகிறோம், டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ என்னாச்சு, ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ ரெண்டு டேர்முக்குமே நம்ம செப்பரேட்டாக டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் dy dx ஆஃப் 2x divided by 2 plus x. ஸோ ஃபஸ்ட் ஒன் லாக்குதும் ஃபார்முலா, செகண்ட் ஒன் வந்து u by v இருக்கு. அப்போ என்ன லாக்குதும் ஃபார்முலா என்ன, 1/1 plus x. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வருது. செகண்ட் டைம் வந்து என்னது, u by v மெத்தடு. u டேஷ், யார் u, இவன் u, இவன் வந்து v. சரிங்களா? இவன் v, இவன் வந்து u. அப்போ டேஷ் என்ன, u டேஷ் வேல்யூ 2வா, 2 into v, v ஓட வேல்யூ 2 plus x. கரெக்டாக என்ன? Correct, sir. மைனஸ் u into 2x into v டேஷ். v டேஷ் கண்டுபிடிச்சா 2ங்கிறது 0 ஆகும், xங்கிறது 1 ஆகும், 1 divided by v square 2 plus x the whole square. கரெக்டாமா? எனது டவுட் இருந்தால் கேட்டுக்குமா? இது வரைக்கும் இது டவுட் இல்லை? சரி, அப்போ 1/1 plus x மைனஸ் சொல்கிறாங்க இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணினாலும் 4 plus 2x மைனஸ் 2x into 1 வந்து 2x divided by 2 plus x the whole square. கரெக்டாக தானே? ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ண போகுது சார். வேண்டாம், டினாமினேட்டருக்கு வேண்டாம், அப்படி இருந்தது போகுது. நீங்கள் அடுத்தது மைனஸ் ஒன்று கொண்டு போகணும். மைனஸ் உள்ள போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. 2x கேன்சல் ஆயிடுச்சு. கரெக்டாமா? அப்போ என்ன கிடைக்குது, 1/1 plus x minus 4/2 plus x the whole square. கரெக்டாமா? எல்சிஎம் சார் எடுத்தது. சூப்பர் ராக. எல்சிஎம் என்னது, ஜஸ்ட் 2 plus x square கிராஸ் மல்டிப்ளிகேஷன் minus 4 plus 4x minus 4 into 1 plus x. ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணலாம், மிஸ்டேக் ஆகிடப்போகுது. அப்போ டினாமினேட்டர் என்ன கிடைக்கும், 1 plus x into 2 plus xb whole square. கரெக்டாக கண்ணு? அப்போ நீ சொன்ன மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க. இது வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நியூமரேட்டர். டினாமினேட்டர் அப்படி இருந்தது, நியூமரேட்டரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ என்னாச்சு, 4 plus x squared plus 4x minus 4 minus 4x. எனது டவுட் இருக்குதாப்பா? எனது டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். 4x கேன்சல், 4 கேன்சல். ஆல்ரெடி டினாமினேட்டர் ஒரு டைம் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் சார். டினாமினேட்டரில் 1 plus x 2 plus x the whole square. நீ சொன்ன மாதிரி நியூமரேட்டரில் x squared மட்டும் ஸ்கொயர் பை 2 plus x whole square. ஓகே, வெரி குட். x squared divided by 1 plus x into 2 plus x the whole square. சரி, இதை நாம் 0 படுத்தணுமா? 0 படுத்த தேவையில்லை. அவனே இன்டர்வல் கொடுத்துட்டான். என்ன இன்டர்வல் கொடுத்துட்டான், எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் -1 போது இன்க்ரீசிங்காக கேட்குறான். அது இந்த டயக்ராம். சரி,
இப்போ நம்மளோட ஒர்க் என்னன்னா, இங்க மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 மைனஸ் 1 சொல்லிக்கிறேன்னா, சப்போஸ் இங்க -1 அப்ளை பண்ணா டஸ் நாட் எக்ஸிட் ஆகும். அதே மாதிரி இங்க -2 அப்ளை பண்ணா டஸ் நாட் எக்ஸிட் ஆகும். ஸோ அதனால தான் அவன் வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டான் டைரக்டா. என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறான்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -1 அவனே கண்டிஷன் கொடுத்துட்டான். சரியாப்பா? அந்த ரீசனுக்காக தான் -1 சொல்லிட்டான். சரி, -1 டு +∞. அப்போ இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்? டெசிமல் வேல்யூ இருக்கும். நம்ம மேக்ஸிமம் இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் பார்க்க போகிறோம். டெசிமல் வேல்யூ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரி டேகன். இப்போ -1 போட்டால் இங்கே என்ன ஆகும்? -1 பிட்வீன் 0. நெகட்டிவ் இருக்குது. -0.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த -0.5 போடும்போது இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குதுல்ல, அப்போ ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எப்பயுமே கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். ஆன் த இன்டர்வல் எங்கே? -1 டு ∞. என்ன ரீசன்? பவர் வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது. பவர் ஹோல் ஸ்கொயர் இருக்கும்போது நம்மளுக்கு -1 டு 0ல தான் வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. கரெக்டுங்களா? -1 டு 0 தான் வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்போ இது வந்து பவர் ஹோல் ஸ்கொயர் இருக்கும்போது கண்டிப்பாக என்னதான் இருக்கும்? இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. கரெக்டுங்களா? கிரேட்டர் தென் 0. கரெக்டாமா? அப்போ நியூமரேட்டர் ஃபங்க்ஷன் இஸ் கரெக்ட். டினாமினேட்டர் என்ன சொல்றான்? 1 plus x. 1 plus x போது இது நெகட்டிவ் வேல்யூ. -0.5 இங்கே அப்ளை பண்ணேன். -0.5 இங்கே அப்ளை பண்ணால் பாசிட்டிவ் கிடைக்குமா நெகட்டிவ் கிடைக்குமா? பாசிட்டிவ் தான் கிடைக்கும். பாசிட்டிவ் சார். ஓகே, அதே மாதிரி 2 plus x ஹோல் ஸ்கொயர். நல்லா பார்த்தீங்கன்னா 2 plus x ஹோல் ஸ்கொயர்னா -0.5 அப்ளை பண்ணும்போது பவர் 2 இருக்குது. கரெக்டுங்களா? பவர் 2 இருக்கும்போது இது என்ன கிடைக்கும்? இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். கரெக்டாமா? கரெக்ட். அப்போ என்னாச்சு? 1 plus x is also greater than 0. 2 plus x whole square also greater than 0. எல்லாமே என்னாச்சு? greater than 0 on the interval எங்க? -1, -1 to ∞. சூப்பர் ராஜன். அப்போ என்னாச்சு? f dash of x எல்லாமே பாசிட்டிவ் இருக்கும்போது f dash of x என்னதான் இருக்கும்போது ஈக்குவல் டு பாசிட்டிவ் இருக்கும்போது இஸ் கிரேட்டர் than 0 தான் இருக்கும்போது. கரெக்டாமா? Therefore, அப்போ என்ன மீனிங் பை த டெஃபினிஷன்? f dash of x is greater than 0 meaning f is increasing on in the interval. Increasing on எந்த இன்டர்வல் பற்றி பேசுகிறோம்? -1, ∞. கரெக்டுங்களா? அவ்வளோதாங்க. ஹென்ஸ் த ப்ரூஃப். ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா? இல்லை சார், ஒரே இன்டர்வல் வச்சு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க சார். அவன் ஒரே இன்டர்வல் தான் அவன் கொடுத்துக்கிறான். அவனே கொடுத்துட்டான பிரச்சனை இல்லை. நாம கண்டுபிடிக்கும் போது 3 இன்டர்வல் வருமா 4 இன்டர்வல் வருமா நாம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே சார்.